வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஜே ஷெட்டி, அவங்க மனைவி ராதி தேவ்லோக்யா ஷெட்டி, இவங்களோட ஒரு யூடியூப் உரையாடலை கொஞ்சம் பார்க்கலாம். ஆமா, அது ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இயல்பா இருந்துச்சு. ஆமா, உறவுகள், பர்சனல் growth, பயம்னு நிறைய விஷயங்களை பத்தி பேசுறாங்க. சரி. இதுல இருந்து நாம முக்கியமா என்ன கத்துக்கலாம்? குறிப்பா அவங்களுக்குள்ள எப்படி இந்த சப்போர்ட் இருக்கு, அவங்க தேவைகளை எப்படி பாத்துக்கிறாங்க, பயத்தை எப்படி தாண்டாங்க, இதெல்லாம் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாமா? நிச்சயமா பார்க்கலாம். முதல்ல அவங்க இந்த பர்சனல் தேவைகள், பழக்க வழக்கங்கள் பத்தி பேசினது அது சுவாரஸ்யமா இருந்துச்சு. ராதிக்கு தியானம், உடற்பயிற்சின்னு சிலது ரொம்ப முக்கியம்னு ஜே சொல்றாரு. ஆமா, அத நான் நெகோஷியபிள்ஸ்னு சொன்னார் இல்லையா, விட்டு கொடுக்கவே முடியாத விஷயங்கள்னு. அதேதான், அது ஒரு நல்ல டேர்ம். ஆமா, அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா ராதியோட இந்த பழக்கம் ஜேவியே பாதிச்சிருக்குன்னு சொல்றது அது கொஞ்சம் ஆச்சரியம்தான். எப்படின்னா, அவங்க நேரடியா எதுவும் சொல்லாமலே ராதியோட அந்த ஒழுக்கத்தை பார்த்து தானும் கொஞ்சம் கத்துக்கிட்டதா ஜே சொல்றாரு. இது ஒரு மாதிரி மறைமுகமான இன்ஸ்பிரேஷன் இல்லையா? கரெக்ட். நாம மாறணும்னு நினைக்கிறத விட நாம சரியா இருந்தாலே போதும்னு தோணுது. இதோட சேர்ந்து அவங்க இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. எல்லா தேவைகளையும் ஒரே ஆள்கிட்ட எதிர்பார்க்க முடியாதுன்னு. ஓ, இது ரொம்ப முக்கியம். நம்ம பார்ட்னர்கிட்டயோ இல்ல ஃபேமிலி கிட்டயோ எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா. ஜே என்ன சொல்றாருன்னா, உங்க தேவைகள் என்னென்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்க ஒவ்வொருத்தரும் அதுல எதை பூர்த்தி செய்யறாங்கன்னு பாருங்கங்கறாரு. அப்போ சில தேவைக்கு ஆள் இல்லைனா அதுக்கு சரியான ஃப்ரெண்ட தேடுறது நம்ம பொறுப்புன்னு சொல்றாரு. ராதிகே கூட அமைதியா கூட இருக்க ஒரு ஆள், இல்ல ரியாலிட்டி டிவி பார்க்க ஒரு ஃப்ரெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அப்போ உறவுகள் மேல இருக்கிற அந்த பிரஷர் குறையும் இல்லையா? நிச்சயமா. சரி, இப்ப தேவைகள் பத்தி பார்த்தோம். அடுத்து இந்த அட்வைஸ் கேக்குறது அது பத்தி என்ன சொன்னாங்க? எல்லாத்துக்கும் கேட்பாங்களா? இல்ல, அதுல ஒரு தேர்வு இருக்கு. இப்ப ஹெல்த் இல்ல வேலையோட நோக்கம், கருத்து வேறுபாடுன்னு வரும்போது ஒருத்தர் பேச்ச இன்னொருத்தர் கேக்குறாங்க. ஓகே. ஜே சொல்றாரு, ராதியோட பார்வை ரெண்டு பக்கத்தையும் காட்டும். அதனால ப்ராப்ளம்னா அவங்க அட்வைஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. ஆனா 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 ராதி சில ஃபேஷன் விஷயங்கள்ல ஜே கிட்ட கேக்குறது இல்லையா? ஏன்னா அவங்க நம்பிக்கையோட போடும்போது யாராவது நெகட்டிவா சொன்னா அது பாதிக்கும்னு நினைக்கிறாங்க. இதுவும் சரிதான். அப்போ எப்போ கேட்கணும், எப்போ வேணா, ஏன் கேட்கறோம்னு யோசிக்கணும். ஆமா, சில சமயம் நமக்கு தீர்வு தேவையில்லை, சும்மா புலம்பினா போதுன்னு இருக்கும். அப்போ போய் தீர்வு சொல்ற ஆள்கிட்ட பேசினா சரி வராதுன்னு ராதி சொல்றாங்க. கரெக்ட். இது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஆதரவா இருக்காங்கங்கிறதோட கனெக்ட் ஆகுது. ராதி சொல்றாங்க, இப்ப ஜேயோட உதவிய முன்ன விட அதிகமா மதிக்கிறாங்களாம். ஏன்? ஏன்னா அதை ஏத்துக்கிட்டு அதன்படி நடக்கிறதுக்கு அவங்க இப்போ ரெடியா இருக்காங்க. முன்ன அப்படி இல்ல போல. ஓஹோ, அப்போ அட்வைஸ் குடுக்கறத விட வாங்கிக்கிறவங்க மனநிலை முக்கியம். அதேதான் ஜேவும் ராதிய பத்தி சொல்றாரு. அவங்களோட அந்த ஃபிளெக்சிபிலிட்டி, அனுசரிச்சு போறது, அவருக்காக வீட்டை விட்டு வந்தது, இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் புதுசா பாராட்டுறதா சொல்றாரு. ரொம்ப நல்ல விஷயம். உறவுல அந்த அங்கீகாரம் முக்கியம். சரி, அடுத்து அவங்க பயத்தை ஜெயிச்ச அனுபவங்கள், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஜே அந்த உலக சுற்றுப்பயணத்தை கேன்சல் பண்ண நினைச்சாராம். அப்படியா? ஏன்? உடல்நிலை சரியில்லாம போயிடுமோ, பிரிஞ்சு இருக்கணுமேங்கிற பயம். ஆனா டீமோட உழைப்ப நினைச்சு பயத்தோடவே செய்ய முடிவெடுத்திருக்கார். லெசன் என்னன்னா, பயம் இருந்தாலும் பரவாயில்ல, செய்ய வேண்டியது செய்யணும். வாவ், ராதியும் இதே மாதிரி ஒரு பயத்தை ஜெயிச்சாங்க இல்லையா? ஆமாமா, 3000 பேர் முன்னாடி பேச கூப்பிட்டப்போ பயந்துட்டாங்களாம். நான் ஒன்னும் எக்ஸ்பர்ட் இல்ல, அந்த அளவுக்கு புத்திசாலி இல்லன்னு தோணிருக்கு. ஆனா எக்ஸ்பர்ட்டா இல்லாட்டியும் ட்ரை பண்ணலாமேன்னு அந்த மேடை ஏறிட்டாங்க. சில சமயம் நாமளே நம்ம மேல வச்சுக்கிற எதிர்பார்ப்பு தான் தடை. உண்மைதான். இந்த அனுபவங்கள்ல இருந்து அவங்க கத்துக்கிட்ட பாடங்கள் பத்தியும் பேசினாங்க. ஆமா, ராதி தூக்கம், எனர்ஜி மேனேஜ்மெண்ட், அப்புறம் எந்த உறவு நமக்கு நல்லது, எது நம்ம எனர்ஜியை எடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம்னு சொல்றாங்க. ஜே கத்துக்கிட்ட பாடம் அது இன்னும் கொஞ்சம் டீப்பா இருந்துச்சு. ஆமா, அவர் சொன்னது, நீங்க அனுபவிக்காத ஒரு உணர்வை வச்சு மத்தவங்கள விமர்சிக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கை ஒரு நாள் உங்களையும் அதை அனுபவிக்க வைக்கும். அப்போதான் மத்தவங்களோட வலி புரியும்னு சொன்னாரு. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இரக்கம் வர்றதுக்கு இது உதவும். ஆமா, எதிர்காலத்தை பத்தி பேசும்போது கூட ராதி தனக்கான ஒரு தனி நோக்கத்தை தேடணும்னு சொல்றாங்க, ஜேயோட நிழல்ல இல்லாம. ஜே நிறைய ப்ரொடியூஸ் பண்றதை விட கொஞ்சம் யோசிக்க, ஒரு பெரிய படத்தை பார்க்க டைம் எடுக்கணும்னு நினைக்கிறாராம். ஒவ்வொருத்தரோட வளர்ச்சியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆக இந்த உரையாடல்ல இருந்து பார்க்கும்போது
உறவுகள்ல வெளிப்படையா இருக்கிறது, நம்ம தேவைகளை புரிஞ்சு அதுக்கு ஒரு சப்போர்ட் நெட்வொர்க் ரெடி பண்றது, ம் பயம் இருந்தாலும் செயல்ல இறங்குறது, நமக்கான சொந்த நோக்கத்தை தேடுறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமாம். சரி. ஜே மற்றும் ராதியோட இந்த பேச்சை கேட்ட பிறகு உங்களுக்கும் ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க விரும்பாத உங்க நான் நெகோஷியபிள்ஸ் என்ன? நல்ல கேள்வி. அப்புறம் உங்க தேவைகளை சப்போர்ட் பண்றதுக்கு சரியான ஆட்கள் உங்க வாழ்க்கையில இருக்காங்களா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த அலசல்ல சந்திக்கலாம்.